ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட லேப்டாப்பில் ஸ்டோரேஜே இல்லாமல் இருந்துச்சு. டவுன்லோட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9000 ஃபைலுக்கு மேலே இருந்துச்சு. அப்போ யோசிச்சு யாராச்சும் இதை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா வேற ஒரு டிரைவுக்கு ஈஸியாக மாற்றிடலாம்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு கிட்ட போய் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டப்ப அவன் அதுக்கு வந்துட்டு நீ வேணால் பைத்தான் ட்ரை பண்ணி பாரு, இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ்லாம் அதில் ஈஸியாக பண்ணலான்னு சொன்னால் நானும் பைத்தானில் ஒரு கோட் எழுதி ரன் பண்ணேன். என்னோட ஃபோல்டர் எல்லாமே மினிட்ஸில் ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. அதாவது இமேஜஸ் தனியாக, வீடியோஸ் தனியாக, சாஃப்ட்வேர்ஸ் தனியான்னு சொல்லி எல்லாத்தையுமே பைத்தானே கரெக்டாக பிக் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது பைத்தான் எவ்வளோ பவருங்கிறத. இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கும் பைத்தானோட பவர் தெரியும். அதே மாதிரி நான் இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கிற கோடு அது எல்லாத்தையுமே லைவாக பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரம் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுல ஆரம்பித்து இந்த கோடை ரன் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு பைத்தான் என்னென்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பைத்தான் 2026 படிக்கலாமா, படித்தா ஒர்த்தா, ஏஐஎம்எல்லாம் சொல்கிறாங்களே, இதுக்கு பைத்தான் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பைத்தானோட ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, பைத்தான் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே கோட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே இறங்கிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையிலே இது பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தான் யோசிப்போம். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இது உண்மையிலே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசிச்சு தான் அதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் பைத்தானை 2026 படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2026 பைத்தான் படிக்கலாமான்னு கேட்டால் எஸ். பிகாஸ் டேட்டா சயின்ஸில் ஆரம்பித்து மிஷின் லேர்னிங்கில், ஆட்டோமேஷனில், டெவாப் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இதில் சின்டெக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது சின்டெக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கும், அதாவது படிக்கிறதுக்கும், அதை அப்படியே நம்ம கோட் பண்ணி டைப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து PRINT இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எந்த ஒரு வேர்டு அதுக்குள்ளே கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும். இதுவே நம்ம சி, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து நம்ம டேரெக்டாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா கூட பைத்தானை வச்சு உங்களால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பைத்தான் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறது மூலிமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, என்னோட டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுலாம் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுன பைத்தான்னு சொல்லிட்டு. ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த கோடை தான் நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐஎம்எல்லாம் நியூ ஸ்பேஸ், அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்லாம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற டெவலப்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக போனாலும் இந்த பைத்தான் லாங்குவேஜ் வச்சு போக முடியும். இல்லை ஏஐஎம்எல் இன்ஜினியராக போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பைத்தான் தான் பேஸ். அது கூட நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. பேசிக்காக உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சாலே ஏஐஎம்எல்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு பைத்தான் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் டவுன்லோட் பைத்தான் வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் அது வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜருங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பைத்தான் மேனேஜர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. அதில் என்ன கேட்குதுன்னா, கேபபிலிட்டிஸ் யூஸ் ஆல் சிஸ்டம் ரிசோர்ஸஸ், இன்ஸ்டால் பைத்தான் கொடுக்குங்க. ஸோ கெட்டிங் தி சிஸ்டம் ரெடி ஃபார் இன்ஸ்டால்னு கொடுக்குறது. ஸோ இது வந்து இப்போ டவுன்லோட்ஸில் போய் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆட் கமெண்ட் டைரக்ட்ரி டு ஒரு பாத், எஸ், ஒய்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் பைத்தான் நவ், ஒய் கொடுத்துருங்க, கேப்ஸ் லாக் ஒய். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் டு 25.0. ஸோ இதை பிக் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வியூ ஆன்லைன் ஹெல்ப், ஏதாச்சும் ஆன்லைன் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குது. நமக்கு அது இப்போதைக்கு வேண்டாம், என்ன கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு கரெக்டாக பார்க்குறதுக்கு ஜஸ்ட் விண்டோஸ் ஆரம்பித்துங்க, CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பைத்தான் 2 ஹைஃபன் கொடுத்துட்டு வேர்ஷன்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டமில் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிற 3.14.0ங்கிற வேர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம VS கோட் எடுத்துக்கலாம். VS கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ VS கோடை ஸ்ட்ரைட்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் போனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் ஜஸ்ட்டு போயிட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, நியூ ஃபைல்னு, இதை இப்படி ஆட் பண்ணிவிட்டு சும்மா வந்துட்டு நம்ம test.py கொடுத்துருவோம். இந்த pyங்கிறது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். இப்போ .jpeg .mp3லாம் சேவ் பண்ணுறோம்ல, jpegனா இமேஜ், mp3னா நம்ம ஆடியோ ஃபைல் சாங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி .pyங்கிறது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி print PRINT, இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போது பைத்தான் சீரீஸ் ஆரம்பிக்கலாமா,
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கலாங்கிற பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்துட்டு பைத்தான் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துட்டால் பைத்தானுக்கு நான் ஒரு சீரிஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம மெர்ன் ஸ்டாக்கு சொல்லியிருக்கோம், ரியாக்ட்டுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. உங்களுக்கு கூடிய சீக்கிரமே எல்லா டுட்டோரியல்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பைத்தானுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பைத்தான் ஒரு 1000 கமெண்ட் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு சீரிஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களோட காலேஜ் குரூப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு வேல்யூபிளாக அமையும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் போட்டால் கூட அது உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிரிண்டில் வந்து பைத்தான் சீரிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆரம்பிக்கலாமாங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் இங்கே ரன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரன் கோடுன்னு கொடுத்தேன்னா இங்கே ரன் ஆயிடும். உங்கள் நிறைய பேருக்கு இந்த ரன் பட்டன் வந்து ஸ்டார்டிங்கில் VS கோடில் இருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா இங்கே நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா கோட் ரன்னர்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு C++, ஜாவா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து VS கோட்லேயே ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கோடு இதுக்குள்ளேயே ரன் பண்ணிக்க முடியும். இப்போ test.py போயிட்டு இங்கே வந்து ரன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், பைத்தான் சீரிஸ் ஆரம்பிக்கலாமான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் கூட பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அஃபிஷியலி நீங்கள் பைத்தான் டெவலப்பர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இதில் நிறைய டாஸ்க் பண்ண முடியும், நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ண முடியும், பேக் அண்ட் பில்ட் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது எல்லாமே இந்த 1 லைன் ஆஃப் கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி டெய்லி 1 லைன் ஆஃப் கோட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை இப்போ பேஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் இப்போ அதை ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும்னா உங்களுக்கு பைத்தான் என்னன்னு புரியணும், ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும், இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, எப்படி வந்து இந்த லூப் எல்லாம் ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம இந்த சீரிஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் ஆல்ரெடி ஒரு கோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஜஸ்ட் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற விஷயம் இந்த இம்போர்ட் டெஸ்டினேஷன் இதெல்லாம் இதை ஒவ்வொன்றா சொல்லணும்னா நிறைய டைம் வேணும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து JPG, JPEG, PNG, GIF, WebP இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட் எல்லாம் இமேஜஸில் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா PDF, டாக்ஸ், டெக்ஸ்ட் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ மியூசிக் வந்து .mp3, வேவ், AACல ஒரு ஃபோல்டரில் போட்டுன்னு இதுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து டவுன்லோட்ஸில் இருக்கிற ஃபோல்டர் ஆர்கனைஸ்டாக மாறிடும். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபைல்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, டாக்குமெண்ட்ஸ் தனியாக, இமேஜஸ் தனியாக, மியூசிக், சாஃப்ட்வேர், வீடியோஸ், இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் இதை ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரோட்டோடைப் தமிழை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை பர்சனலாக DM பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கசமுசான ஆர்கனைஸ்டே இல்லாமல் அதுவாக தனித்தனியாக இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் வந்தது, இந்த வீக் எடுத்தது, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு வந்து இங்கே நான் ஒரு ரன்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக மறுபடியும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும் பாருங்கள். ஸோ லைவாக தான் பண்ணுறது, அது நான் காப்பி பேஸ்ட் பண்ணி தனியாக போடல. ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ரன்னுங்கிறத கொடுக்குறேன். இங்கே வந்து இப்போ டவுன்லோட் ஆகி டன்னுன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் மறுபடியும் எல்லாம் அதுக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்களா, டாக்குமெண்ட்ஸ்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் போயிடுச்சு, இமேஜஸ்க்குள்ளே இமேஜஸ் போயிடுச்சு, மியூசிக்குள்ளே மியூசிக் வந்துருச்சு. ஸோ இதை நம்மளே தனித்தனியாக போடணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 ஃபைல், 1,00,000 ஃபைலாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே தான் பைத்தானோட பவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும். AMLக்குலாம் பேஸாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைத்தான் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ பண்ண முடியுதுன்னா பைத்தானோட சீரிஸ் வந்து யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் நம்ம சம்பவம் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு லைவாக பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கூகுளில் போயிட்டு பைத்தான் ஜாப்ஸ் இன் இந்தியான்னு போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பைத்தான் ஜாப்ஸ் வந்து 2,12,220 ஓப்பனிங்ஸ் இருக்குது நௌக்ரியில் மட்டும். ஸோ இந்தியாவில் வந்து 10,000 + ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் வந்து பெங்களூரில் இருக்குது, ஹைப்ரிட், அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே கலந்துருக்கிறது வந்து 7 to 11 years இருக்குது, 6 to 11 years இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பாங்களான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி கிடையாது. ஃப்ரெஷராக உங்களுக்கு ஸ்கில் இருந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலாக நல்லா ஆப்டிமைஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. லிங்க்டினை எப்படி ஆப்டிமைசேஷன் ஆக்குறதுன்னு தெரிலனா பிரச்சனை இல்லை, நம்மளோட சேனல்லே அதுக்கு சூப்பரான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இப்போவே செக் பண்ணிக்கோங்க.
எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு வேலை கிடைக்காதுங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸோட ஹெச்ஆருக்கு மெயில் போடுங்க. உங்களோட டேலண்ட்டை உங்களோட ஸ்கில்லை ஜஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலிமா அவங்க கிட்ட காமிங்க. அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக ஹைரிங் கிடைக்கும். ஸோ இது ஒரு ப்ரோ டிப். ஏன்னா நானும் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஹையர் ஆனேன். ஸோ இந்த ஒரு ட்ரிக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட தமிழ் பசங்களுக்காகவே பைத்தான் சீரிஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு சீரிஸ் முடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பைத்தான் டெவலப்பராக மாற போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு கோட் ரன் பண்ணுறது, ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அது கூடவே எவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off. The Tech Brother. You never end.